தட்டைப்பயிறு கிரேவி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிரேவி பயிறு வகைகளே உடம்புக்கு நல்லது தாங்க. இப்படி ஒரு கிரேவி வச்சு ஒரு தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காய்கறி இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது நாளே ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து ஊற வச்சு காலையில் ஏந்திரிச்சு இந்த மாதிரி கிரேவி வச்சு ஒரு தயிர் சாதத்தோடு கொடுத்து விடுங்க. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சத்தும் கூட. ஸோ நைட்டே நான் ஊற வச்சு காலையில் ஒரு சவுண்டு வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வேக வச்ச தண்ணியோடு தூக்கி ஊற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு இறக்குனிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிருங்க. இது லெமன் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பயிறு வகைகள் வாரத்தில் ஒரு நாள் இல்லைங்க, டெய்லியே எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பயறு யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.